இந்த மாதம் 18ஆம் தேதி Realme 14X ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். பட் முக்கியமாக அண்டர் 15,000ல் IP69 ரேட்டிங் உள்ள ஒரே 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது பெருசாக வந்து ஹைப் எதுவும் க்ரியேட் பண்ணல. இந்த ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸு கொண்டு வரலாம், இந்த ஃபோன் பற்றி இப்போ வரைக்கும் நம்ம கிடச்சிருக்க லீக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் வந்து IP ரேட்டிங் இருந்தால் தான் நான் ஃபோனே வாங்குவேன், இல்லை அந்த ஃபோனை வாங்க மாட்டேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஸோ என்ன ரீசனுக்காக நீங்கள் IP ரேட்டிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் மற்ற யூசர்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் எண்ட் ஆஃப் சீசன் சேல் வந்து இன்னியோட முடியுது. அமேசான்லேயுமே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு கூப்பான் டிஸ்கவுண்ட், பேங்க் டிஸ்கவுண்ட் வேறு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் டீல்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் இருக்க ATT டீல்ஸ் சேனல் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Realme 14X ஸ்மார்ட் ஃபோனோட மைக்ரோ சைட்டுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லைவ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் Realme வெப்சைட்டில் கொஞ்சம் டீப்பாக வந்து டைவின் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுமே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வராங்க. அதில் வந்து ஜுவல் ரெட் கலர் பார்க்குறதுக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து கோல்டு கலர் அண்ட் பிளாக் கலர் இருக்குது. இந்த 3 கலர்ஸில் உங்களுக்கு வந்து பர்சனலாக எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச கலர்னு ஒன்று இருக்கும், பட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கலர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிடிச்ச கலர் தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு சில பேர் எல்லாமே வந்து ரீசேல் பண்ணுறதுக்கு இந்த கலர் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காகவே அந்த கலர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாலுமே வந்து உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6000 mAh பேட்டரியோடு கொண்டு வராங்க. ஏன்னா தான் வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து less than 8 mm தான் வந்து திக்னஸ் மெயின்டைன் பண்ணுறதா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஹைலைட்டே வந்து வெயிட்டுமே வந்து அண்டர் 200 grams கொண்டு வராங்க. இந்த மினி பவர் பேங்க் வந்து குயிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்காக 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயோட ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது 6.67 inch HD plus IPS LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணலாம். 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்குது. அந்த 10,000 ரூபி ப்ரைஸ் பிரேக்கில் நம்ம என்ன டிஸ்பிளே வந்து எதிர்பார்ப்போமோ ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே ஸ்பெக் வந்து இந்த ஃபோனில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் MediaTekோட தி மோஸ்ட் பவர்ஃபுல்லான 6300 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10,000 ரூபி ப்ரைஸ் பிராக்கெட்டில் எக்கச்சக்கமாக வந்து இந்த ப்ராசர் யூஸ் பண்ணி நம்ம நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து பார்த்துருப்போம். ஸோ IQலேருந்து Z9 லைட் இருக்குது, ஓப்போவில் K12X மாதிரி பார்த்துருப்போம், விவோவில் வந்து T3 லைட் இருக்கும். ஸோ அந்த 10-12,000 ரூபி ப்ரைஸில் தான் வந்து Dimensity 6300 வந்து சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்க ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம HD டிஸ்பிளேயோட தான் பார்த்துருப்போம். இங்கேயும் வந்து சிமிலர் காம்பினேஷன் தான், பட் என்னென்னா ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Dimensity 6300 வந்து எந்த ப்ராசருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா Dimensity 6100+ அப்படின்றது வந்து இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் சுற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் 6100க்குமே வந்து HD டிஸ்பிளேயோட பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெய்லி யூசேஜ்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நிறைய பிராண்ட் வந்து 6100+க்கு வந்து அந்த ஃபுல் HD டிஸ்பிளே, ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் ரெண்டுமே வந்து சேர்த்து கொடுக்கறதுனால அது வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா ரியரில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப், அதுவும் வெர்டிகலாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கேமரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து ஒரு சில லீக்ஸ் படி பார்த்தோன்னா இது ஆம்னிவிஷன் சென்சராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் லான்ச் ஆகிறதுக்குமே வந்து ரொம்ப அதிகமான நாள் இல்லை, மேபி ஒரு 5-6 days இருக்கிறதுனால எக்ஸாக்ட் ஸ்பெக்ஸ் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா தெரிய வரும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஃபோனோட மெயின் USP-யை வந்து IP69 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேட்டிங் வந்து ஒரு ப்ரீமியமான ரேட்டிங். நம்ம IQ13 மாதிரி ஃபோன்ஸில் வந்து பார்த்துருப்போம். ரீசெண்டாக விவோ X200 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க, அங்கேயுமே வந்து IP68+69 ரேட்டிங்லாம் பார்த்துருப்போம். அந்த 2 ஸ்டாண்டர்டுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதா வந்து அந்த டபுள் ரேட்டிங் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து IP69 ரேட்டிங் இருக்குது. ஸோ IP68ஓட பேசிக்காகவே வந்து இது ஒரு சுப்பீரியர் தான். பட் அந்த ஜெட் ஸ்ப்ரேலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் வாட்டரையுமே வந்து இந்த ஃபோன் விஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே நம்ம பார்த்தோன்னா 85 degrees வரைக்குமே வந்து ஹாட் வாட்டருமே வந்து இது விஸ்டாண்ட் பண்ணுன்றாங்க. IP ரேட்டிங் இருக்குன்றதுக்காக வாண்டடாக ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போய் டிப் பண்ணிடாதீங்க, ஸ்விம்மிங் பூல்லையுமே வந்து போட்டுறாதீங்க. ஸோ மோஸ்ட்டாக ஒரு சில பேர் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம ஃபோன்ஸாக இருக்கட்டும், வாட்ச், இயர்பட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப காமனாக இருக்கும். பட் அங்கெல்லாமே வந்து மோஸ்ட்டாக அந்த குளோரின் வாட்டர் தான் இருக்கும். பீச்சஸ்லாம் நம்ம போனோம் அப்படின்னா உப்பு தண்ணி தான். பட் கம்பெனிலேருந்து சொல்லும் போதே வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இதை யூஸ் பண்ணோம், அப்போ தான் வந்து இந்த ஃபோன் வந்து ரெசிஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் IP ரேட்டிங் இருக்குன்றதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போய் டிப் பண்ணிடாதீங்க. ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தாலுமே வந்து அது ஒரு புது ஃபோன் இருக்குது அப்படின்றப்போ உள்ளே இருக்கக்கூடிய ரப்பர் சீலிங் எல்லாமே வந்து ரொம்ப இன்டாக்டாக ப்ராப்பராக இருக்கும். பட் ஃபோன் வாங்கி பல மாதம் ஆகுது அப்படின்றப்போ அந்த ரப்பரோட இன்டாக்ட் வந்து இனிஷியல் டேஸ் மாதிரி இருக்காது. IP ரேட்டிங் இருக்குன்றதுக்காக ஃபோனை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் அண்டர் வாட்டர் செல்ஃபி ட்ரை பண்ணாதீங்க. ஏன் வாட்டர் டேமேஜ் ஆனாலுமே வந்து கம்பெனிலேருந்து சிம்பிளாக வந்து IP ரேட்டிங் இருந்தாலுமே வந்து வாரண்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. IP69 ரேட்டிங் இருக்குது, வாட்டர் டேமேஜ் ஆகி ஏதாச்சும் ஒரு
எக்யூப்மெண்ட் வந்து உள்ள ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போனாலுமே வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ட் தான் ஆகும், இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இன்றைக்கி நல்லா இருந்தாலுமே வந்து ஒரு 1 or 2 years கழிச்சு உள்ளே ஏதாவது டீப்பாக வந்து தண்ணி இறங்கி இருந்தால் கூட உள்ளே வந்து சால்ட் ஃபார்ம் ஆகவும் வந்து சான்ஸ் இருக்குது. என்னோட S7 வந்து அந்த மாதிரி வாட்டர் டேமேஜ் ஆகி தான் வந்து ஃபோன் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இத்தனைக்கு வந்து அது IP ரேட்டிங் உள்ள ஃபோன். இனிஷியலாக வந்து நல்லா இருந்தது, பட் கொஞ்ச நாள் ஒரு 6-7 months கழிச்சு சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது உள்ள போர்டுக்குள்ளே வந்து சால்ட்லாம் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து சிம்பிளாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் ஃபோன்ஸ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து இவ்வளோ லென்த்தியாக வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ IP ரேட்டிங் இருந்தாலுமே வந்து ஏதாச்சும் ஆக்சிடென்டலாக மைனராக வந்து ஏதாவது ஸ்ப்ளாஷஸ் பட்டுருச்சு, இல்லை ரெயினில் போகும்போது வந்து தண்ணி ஏதாச்சும் லைட்டாக பட்டுருச்சு அப்படின்னா கூட வந்து நம்ம அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இப்போ இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்க்கு இருக்குது. நம்ம சைட்லேருந்துமே வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃபோன் யூஸ் பண்ணலாம். ரியல்மிலேருந்து IP ரேட்டிங் தான் வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டியோட இந்த ஃபோன் வந்து கொண்டு வராங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 15,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து இந்த ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். எல்டர்ஸ்க்கு சூட் ஆகக்கூடிய ஃபோன். இப்போ மழை சீசன்றதுனால டெலிவரி பர்சன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து அவுட்டோர்ஸில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி யூசர்ஸ்க்குமே வந்து ஓரளவுக்கு சூட் ஆகக்கூடிய ஃபோனாக இருக்கும். பட் உங்கள் யூசேஜ்க்கு எந்த ஃபோன் வந்து ஃபில் பண்ணுதோ அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். பட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன்ஸ்னு பார்க்கும்போது இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ என்ன ப்ரைஸ்க்கு ரியல்மிலேருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்கமிங்கில் நீங்கள் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர், ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.